வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்று மதுரையில் நடந்த மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகரும் விஜயுமான அவர் பேசியிருக்கிறார். அப்படி அவர் என்ன அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் மக்களின் பொது பார்வைக்காக மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் அதன் கட்சித் தலைவருமாகவும் நடிகருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசியதாவது: நாம் இந்தியாவின் மக்கள் சக்தி கொண்ட வெகுஜன படை. நமது தலைமையில் நாம் அமைக்கப் போகும் மக்களாட்சிக்கு அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தி அணிதிரண்டு நிற்கும்போது இந்த அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய கூட்டணி சுயம் இழந்த கூட்டணியாக இருக்காது, சுயமரியாதை கூட்டணியாக இருக்கும். ஒரு பக்கம் RSS பக்கம் அடிபணிந்து கொண்டு, மறுபுறம் மதச்சார்பற்ற கூட்டணி என மக்களை ஏமாற்றும் கூட்டணியாக இருக்காது. நம்பி வருபவர்களுக்கு அரசியல் அதிகாரம் பங்களிக்கப்படும். யார் வருவார், யார் போவார் என கேள்வி வரும். ஒரே பதில்தான்: சஸ்பென்ஸில் சஞ்சாரம் செய்யுங்கள். 2026 2 பேருக்கும் இடையேதான் போட்டி. ஒன்று தமிழக வெற்றிக் கழகம், இன்னொன்று திராவிட முன்னேற்றக் கழகம். பிரதமருக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மக்கள் அரசியல் என்ற சவுக்கை கையில் எடுக்கலாம். யாருக்கு எதிராக என கேட்கிறீர்கள். வேறு யார்? மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். பிரதமர் மோடி அவர்களே, உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். தமிழக மீனவர்கள் 800 பேருக்கு மேல் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனிமேலாவது மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள். நீட் தேர்வு காரணமாக என்ன நடக்கிறது என சொல்லவே மனது வலிக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள். இதை செய்வீர்களா? எங்களுக்கு என்ன தேவையோ, என்னென்ன நல்லதோ அதை செய்யாமல் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்ற நேரடியாக பாசிச அடிமை கூட்டணி ஒன்று, உங்கள் மைனாரிட்டி ஆட்சி ஓட்டுவதற்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம் என இன்னொரு கூட்டணி, மக்கள் சக்தி இல்லாத ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வைத்து 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போகலாம் என திட்டம் தீட்டி வைத்திருக்கிறீர்களே, அதானே? என்னதான் நேரடி மறைமுக கூட்டணி என குட்டிக்கர்ணம் போட்டாலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது. மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள்? இங்கு ஒரு MP கூட தராததால் தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் பாரதிய ஜனதா அரசு ஓரவஞ்சனை செய்கிறது. சங்கம் வைத்து வளர்த்த மண் மதுரை மண். கீழடியில் கிடைத்த ஆதாரங்களை எல்லாம் மறைத்துவிட்டு எங்கள் வரலாற்றை அழிக்க மறைக்க உள்ளடி முயற்சி செய்கிறீர்கள். தமிழகத்தை தொட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு பல உதாரணம் உள்ளது. அதனால் இதை மறைத்துவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என நினைக்காதீர்கள். மத நல்லிணத்துக்கு புகழ்பெற்ற மதுரை மண்ணில் இருந்து சொல்லுகிறேன், உங்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. MGR யார் தெரியுமா? அவர் மாஸ் என்றால் என்னவென தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கும் வரையில் CM சீட்டு, முதல்வர் சீட்டை பற்றி ஒருவரும் நினைத்து பார்க்க முடியவில்லை. யாரும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. எப்படியாவது CM சீட்டை என்னிடம் கொடுத்து விடுங்கள், எனது நண்பர் வந்தவுடன் கொடுத்து விடுகிறேன் என எதிரியை கூட கெஞ்ச வைத்தவர் MGR அவர்கள். ஆனால் இப்போது அவர் ஆரம்பித்த கட்சி, MGR ஆரம்பித்த கட்சியை கட்டி காப்பது யார், எப்படி இருக்கிறது என நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். சட்டசபை தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், ஆட்சி அமைக்க வேண்டும் என அந்த அப்பழுக்கற்ற தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். பாரதிய ஜனதா கட்சி என்ன வேஷம் போட்டுக்கொண்டு தமிழகம் வந்தாலும் அவர்கள் வித்தையெல்லாம் இங்கு வேலைக்கு ஆகாது. இப்படி பொருந்தா கூட்டணியாக பாரதிய ஜனதா கூட்டணி இருப்பதனால்தான் வெற்று விளம்பரம். திமுக என்ன செய்கிறது தெரியுமா? பாரதிய ஜனதாவுடன் உள்ளுக்குள் உறவு வைத்து கொண்டு வெளியில் ஏமாற்றுவது போன்று நாடகம் போட்டுக்கொண்டு எதிர்க்கட்சியாக இருந்தால் போங்க மோடி என பலன் விடுவதும், ஆளுங்கட்சியாக இருந்தால் வாங்க மோடி என குடைபிடித்து கும்பிடு ஓடுவதும் நடக்கிறது.
இது மட்டுமா? ரைடு வந்தால் போதும், இதுவரை போகாத கூட்டத்துக்கு அதை காரணம் காட்டி டெல்லி போவதும், ரகசியமாக சந்திப்பு நடக்கிறது, அந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த ரைடு விவகாரம் காணாமல் போகும். இப்படி தமிழகத்தில் இந்த ஆட்சி லட்சணத்தில் பார்த்து கொண்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், தெரிந்து செய்தால், அவர் கபட நாடகம் ஸ்டாலினாகவே இருந்தாலும் கேட்பேன். உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் நடத்தும் ஆட்சியில் நேர்மை நியாயம் உள்ளதா? ஊழல் இல்லாமல் உள்ளதா? சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? டாஸ்மாகில் மட்டும் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்தது என சொல்லுகிறார்கள். மிஸ்டர் கிளீன் ரெக்கார்டு உங்களுக்கு உங்களுடன் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊர் கூட வயிறு வலிக்க சிரிக்கிறது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் மட்டும் போதுமா? படிக்க போதும்போது, வேலைக்கு போகும்போது பாதுகாப்பு இல்லை என கதறுகிறார்கள். அந்த கதறல் சத்தம் உங்கள் காதில் கேட்கிறதா? இதில் உங்களை அப்பா என வேற கூப்பிடுகிறார்கள் என சொல்லுகிறீர்கள். அப்பா என கூப்பிடுகிறார்கள் என வேற சொல்லுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? பெண்களுக்கு மட்டுமா பொய்யான வாக்குறுதி கொடுக்கிறீர்கள்? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், விவசாயிகளுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்தீர்கள். பரந்தூரில் பாதிப்பு வராது என சொன்னீர்கள். போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காமல் ஏமாற்றினீர்கள். எப்படி கேட்டாலும் பதில் வராது. இருந்தால்தானே பதில் செய்வோம் என சொன்னார்களே, செஞ்சாங்களா? சொன்னது எல்லாம் செஞ்சாங்களா? மக்களின் குரல் முதல்வருக்கு கேட்குதா? இது சாதாரண முழக்கம்தான். விரைவில் மக்களை சந்திக்க போகிறேன், அவர்களுடன் பேசப் போகிறேன். இது சாதாரண முழக்கம் இடி முழக்கமாக மாறும். அதோடு நிற்காமல் போர் முழக்கமாக மாறும். இனி உங்களால் தூங்க முடியாது. ஒவ்வொருவரும் கட்சி துவங்கிய பிறகுதான் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு போக முயற்சிப்பார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. வீட்டுக்குள் சென்ற பிறகுதான் கட்சியை ஆரம்பித்துள்ளோம். அதனால்தான் 2026இல் கபட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிறோம். இப்போது கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப் போகிறேன். மதுரை கிழக்கு வேட்பாளரும் விஜய்தான், மதுரை மேற்கு வேட்பாளரும் விஜய்தான், மதுரை மத்திய வேட்பாளரும் விஜய்தான், மதுரை தெற்கு வேட்பாளரும் விஜய்தான், மதுரை வடக்கு வேட்பாளரும் விஜய்தான், வேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டியும் விஜய். 234 தொகுதிகளிலும் விஜய்தான் உங்களின் சின்னம். இன்னும் உங்கள் வீட்டில் இருப்பவர்தான் வேட்பாளராக நிற்கப் போகிறார். அவரும் நானும் வேறு கிடையாது. நீங்கள் அவருக்கு ஓட்டு போடாமல் எனக்கு ஓட்டு போட்டது மாதிரி இந்த முகத்துக்கு ஓட்டு போட்டால் உங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்றது போன்று நம்மை விட நமது எதிரிகளுக்கு தெரியும். அதிகார பலத்தை தூக்கி வருவார்கள். பார்த்து கொள்ளும். இதனை தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளும், சமாளிக்கும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எப்போதும் தாய் மாமனாக இருப்பேன். நாங்கள் எப்போதும் இரத்த உறவு. எனது ரேஷன் கார்டில் உங்களது பெயர் இல்லாமல் இருக்கலாம். உங்களது ரேஷன் கார்டில் எனது பெயர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் உறவுதான். இந்த உறவு பிரிக்க முடியாது. உங்களையும் என்னையும் பிரிக்க எந்த அரசியலாலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது. நாம் ஒன்றும் மார்க்கெட் போன பிறகு, ரிட்டையர்ட் ஆன பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை. படைகளனோடு வந்துள்ளேன். பெரிய படையோடு வந்துள்ளேன். மாபெரும் படை வரிசைகளோடு அனைத்துக்கும் தயாராகி வந்துள்ளேன். அரசியலுக்கு வருவதற்கு ஒரே காரணம், நன்றிக்கடன். 30 வருடத்துக்கு மேல் மக்கள்தான் என்னுடன் நிற்கிறார்கள், தாங்கி பிடிக்கிறார்கள், மனதில் தாங்கி பிடிக்கிறார்கள். வேறு யார் விடவும் அன்பையும் ஆதரவையும் கொடுத்தீர்கள். உங்கள் வீட்டில் ஒருவனாக ஆக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் கடவுள் கொடுத்த வரம். உங்களை எப்படி மறைப்பேன்? உங்களை பார்த்துதான் எதிரிகளுக்கு பற்றி எறிகிறது. அதற்கு என்ன செய்ய முடியும்? யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. இவ்வளவு செய்த மக்களுக்கு நன்றிக்கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்த முடியுமா என கேட்டால் நிச்சயம் முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாது. வாழ்நாள் முழுவதும் நமது மக்களுக்கு ஆதரவாக, துணையாக நிற்பதாகவும் உழைப்பதை தவிர வேறு எண்ணம் இல்லை, வேறு வேலையும் இல்லை. இதுதான் எனது வேலை. என் பணி மக்கள் பணி செய்து கிடப்பதே என்று பேசினார். மேலும், ஒரு அரசியல் தலைவன் சினிமாக்காரன் நல்லவனா கெட்டவனா, அவன் உண்மையானவனா, அதுதான் முக்கியம். சும்மா சினிமாக்காரன் என சொல்லிக்கொண்டு உள்ளனர்.
அம்பேத்கர், காமராஜர், நல்லக்கண்ணு தோற்கடித்தவர் சினிமாக்காரன் அல்ல, அரசியல்வாதி. நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோற்கடிக்க வேண்டும் என்பதை உருவாக்கியது. சினிமாக்காரன் அல்ல, அரசியல்வாதி. எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. இப்படி தமிழக வெற்றி கழகம் தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் நமது கடையர் செய்தி பிரிவு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்ததாவது: முன்பு எல்லாம் அதிமுக ஆட்சி சரியில்லை என்றால் திமுகவிற்கும், திமுக ஆட்சி சரியில்லை என்றால் அதிமுக கட்சிக்கும் மாறி மாறி வாக்களித்து நொந்து போன தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சிறப்பான சரியான தேர்வு. இந்த முறை திமுக ஆட்சி சரியில்லை என்று அதிமுகவுக்கு மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டார்கள். விஜய் கட்சிக்குத்தான் உறுதியாக வாக்களிப்பார்கள். இனிவரும் காலங்களில் விஜய் களத்தில் இறங்கி ஊர் ஊராக சென்று மக்களை சந்திப்பதாக வேறு சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்று அங்கிருக்கக்கூடிய ஒரு மக்களில் ஒருவர் சொல்லியிருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் சினிமா நட்சத்திரங்களுக்கு எப்பொழுதுமே மவுசு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை தொடர்ந்து அதிமுகவுக்கு தலைமையேற்ற ஜெயலலிதாவுக்கும் மக்கள் ஆதரவை அள்ளி கொடுத்தார்கள். அவர்கள் அளவுக்கு இல்லாவிட்டாலும் விஜயகாந்துக்கு மக்கள் ஆதரவு கிடைத்தது. சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்திலும் உயர்ந்தார். அவர்களைப் போலவே அரசியலுக்கு வந்த மற்ற நட்சத்திரங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை. வெற்றிடம் இருப்பதாக கூறி அரசியலுக்கும் வருவதாக அறிவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலையை காரணம் காட்டி பின்வாங்கிவிட்டார். இத்தகைய சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இளைய தலைமுறை ரசிகர்கள் அதிகம் கொண்டவர் என்பதனால் விஜய் தொடங்கிய கட்சி தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பலரும் கருதுகிறார்கள். தன் கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்திய விஜய் கூட்டணிக்கு யாரேனும் கட்சிகள் வந்தால் அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள தயார் என்று லட்சக்கணக்கான தொண்டர்கள் முன்னிலையில் அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் சிலர் விஜய் தங்கள் கட்சிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாகவே வேண்டுகோள் விடுத்தனர். எனினும் கூட்டணி எதுவும் இதுவரை உருவாகவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் இன்று நடந்த மதுரையில் கட்சியின் 2ஆம் மாநாட்டை நடத்தினார் விஜய் அவர்கள். அதில் தன் கட்சியின் கூட்டணி நிலைப்பாட்டை விஜய் அறிவித்தார். பாசிச பாஜகவுடன் கூட்டணிக்கு சேர நாம் என்ன ஊழல் கட்சியா என்று கேள்வி எழுப்பிய விஜய் அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி என்றார். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போது எப்படி இருக்கிறது? அப்பாவி தொண்டர்கள் வெளியில் சொல்ல முடியாமல் வேதனையில் தவிக்கிறார்கள் என்று அதிமுக தலைமை பற்றி பட்டும் படாமலும் விமர்சனத்தை முன்வைத்தார். திமுக பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் பிரதமர் முதல்வர் மோடியை பற்றியும் கடுமையாக விமர்சித்த விஜய் அதிமுக பெயர் குறிப்பிடாமல் மட்டும் பேசினார். மாநாட்டில் பேசிய ஆதவ் அர்ஜுனா அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்தார். பின்புற வாசல் வழியாக பாரதிய ஜனதா கட்சியை அழைத்து வருவதாகவும் பேசினார். மேலும் நம்முடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் எதிரி, திமுக எதிரி என மதுரையில் நடந்த மாநாட்டில் தமிழகம் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். மேலும் மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் சிங்க கதை ஒன்றை சொல்லியிருக்கிறார். சிங்கம் எப்போதும் பெக்குலியர்தான். ஒருமுறை சிங்கம் கர்ஜித்தால் அந்த சத்தம் 8 கிலோமீட்டர் தூரம் வரை அதிரும், அனைத்து திசைகளிலும் அதிரும். அப்படிப்பட்ட சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும், வேடிக்கை பார்க்க வராது. வேட்டையில் கூட உயிரோடு இருக்கும் விலங்குகளைத்தான் வேட்டையாடும். அதிலும் தன்னை விட பெரிய மிருகங்களை குறிவைத்து தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசி இருந்தாலும் உயிரில்லாதது கெட்டுப்போனதை தொட்டு பார்க்காது. அவ்வளவு பெரிய சிங்கம் எதையும் தொடாது, தொட்டால் விடாது. காட்டுக்குள் எல்லையை வகுத்து கட்டுக்குள் வைத்திருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கவும் தெரியும், தனியாகவும் இருக்கவும் தெரியும். தனியாக வர வேண்டும் என நினைத்தாலும் அஞ்சாமல் அலட்டிக்காமல் கெத்தா தனியாக வந்து அத்தனைக்கும் தண்ணி காட்டும். எப்போதும் எதிலும் தனது தனித்தன்மையை இழக்காது. சிங்கம் எப்போதும் சிங்கமாகவே இருக்கும். காட்டில் நரிகள், குள்ள நரிகள் இருக்கலாம், ஆனால் அந்த காட்டில் ராஜாதான் சிங்கம், சிங்கம்தான் ராஜா. சிங்கத்தை பற்றி பேசிட்டு சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பேசாமல் இருக்க முடியுமா என என் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் எனது தோழர் தோழிகளுக்கும்
நேரில் வர முடியாத சூழலில் வீட்டில் இருந்தபடியே இந்த மாநாட்டை டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் எனது அக்கா தாய்மார்களுக்கும் எனது வணக்கம், என்னுடைய உயிர் வணக்கம். வீரம் விளையும் மதுரை மாமண்ணை வணங்குகிறேன் என்று கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மதுரை என்றால் நினைவுக்கு வருவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். நமது வைகை ஆறுதான். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம். உணவுபூர்வமான மண். இந்த மண்ணில் வாழும் மக்களும் உணர்வுபூர்வமான ஆட்கள்தான். இந்த மண்ணில் கால் வைத்த பிறகு ஒருவரை பற்றி தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. சினிமாவிலும் அரசியல் என்றாலும் சரி, நமக்கு பிடித்தது எம்ஜிஆர். அவரோடு பழக எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் போன்ற குணம் கொண்ட விஜயகாந்துடன் பழகும் நிறைய வாய்ப்பு கிடைத்தது. அவர் மதுரை மண்ணைச் சேர்ந்தவர்தான். அவரை மறக்க முடியுமா? தமிழக மக்கள் உணர்வுபூர்வமான நம்முடன் நிற்பவர்கள். அதற்கு அடையாளம்தான் மதுரை மண். தமிழகம் வெற்றிக் கழகம் கையில் எடுத்திருக்கும் அரசியல் அப்படி போன்றதுதான் உண்மையான அரசியல். உணர்வுபூர்வமான அரசியல், நல்லவர்கள் அரசியல், நல்லவர்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்யும் அரசியல். இதோ நம்முடைய 2வது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. அப்படித்தான் இந்த மாநாட்டுக்கு பெயர் வைத்திருக்கிறோம். 1967 1977 அரசியல் மாற்றம் நடந்ததைப் போல 2026 மாற்றம் நிகழப்போகிறது என்று உறுதியாக சொல்வதும் மாநாடு தான். நம்முடைய 2வது மாநில மாநாடு. விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாடு வெற்றி திருவிழா. அதற்கு பிறகு தற்போது தட்பவெப்பநிலையை மாற்றியது. எத்தனை குரல் நாம் குரல்களை காதில் போடாமல் மக்கள் குரலை மட்டும் கேட்டுக்கொண்டு நமக்கு எதிராக வரும் அத்தனை கூக்குரல்களையும் சின்னதாக ஒரு சிரிப்போடு கடந்து வந்து இருக்கிறோம். அதில் இல்லாமல் மாநாட்டில் ஒலிக்கும் குரல் இந்த ஒற்றை தமிழ் மக்களின் குரல் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரல். தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒலிக்கும் குரல். இந்த சினிமா என்ற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக ஜாதி, மதம், இனம், பாலினம் கடந்து நாட்டின் மூளை முடக்குகள் எல்லாம் நம்முடைய தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியிருக்கும் அனைத்து மனிதர்களுக்காக ஒலிக்கும் குரல். மாநில உரிமைகளுக்காக, சமூக நீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக ஒலிக்கும் குரல். இந்த குரலுக்கு எதிராக எத்தனை கூக்குரல் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயாது. நாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே அவர் வரலை, இவர் வரலை, இவர் வரலை, எங்கு வருவார், என்ன சோசியம் சொன்னார்கள். கட்சி பெயர் அறிவித்த பிறகு கட்சி பெயர் தானே அறிவித்த பிறகு மக்களிடம் பெயர் வாங்க வேண்டும், அது முடியாது என்றனர். பிறகு மாநாடு எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் ஒற்றையாளாக எப்படி செய்ய முடியும்? ஆனந்த் பக்கத்திலே வைத்து கொண்டு மாநாடு எப்படி நடத்த காட்ட முடியும்? அதெல்லாம் முடியாது, மழை பெய்து கெடுத்து விடுகின்றனர். பிறகு நடந்தது தெரியும். இப்போது புதுசாக ஒன்றும் சொல்ல துவங்கியிருக்கிறார்கள். ஆட்சியை பிடிப்பது எளிதானது இல்லை. இவர் நேர ஷூட்டிங்கிலிருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். இது எப்படி அவரால் முடியும்? அவரால் முடியவில்லை, இவரால் முடியவில்லை, அவருக்கே இத்தனை வருஷமாச்சு, இவரால் எப்படி முடியும்னா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம் எல்லாம் ஓகே தான், எப்படி ஓட்டாக மாறும்? இப்படி ஒரு திரைக்கதை வசனம் பாடல் வேற. அரசியல் ஆய்வாளர்களுக்கு சொல்வது ஒன்றுதான், லட்சக்கணக்கான கூட்டத்தில் மட்டும் விஜய் இருக்கிறார் என தப்பு கணக்கு போட வேண்டாம். இந்த கூட்டம் ஓட்டாக மட்டும் அல்லாமல் ஆட்சியாளர்களுக்கும் வைக்கப் போகும் வேட்டா, நம்மை கோட்டைக்கு அனுப்பப் போகும் ஓட்டா என்பதை விரைவில் தெரிந்து கொள்வீர்கள். நம்முடைய கணக்கெல்லாம் மக்களிடம் மட்டும்தான். நாம் யார் என அவர்களுக்கு தெரியும், அவர்கள் யார் என நமக்கு தெரியும். நாமும் மக்களும் எப்படி இருக்கிறோம் என ஆட்சியாளர்களுக்கே தெரியும். இருந்தாலும் விஜய் எதற்காக வந்துள்ளார், புதிதாக என்ன திட்டம் சொல்லுகிறார் என கேட்கின்றனர். சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். பெண்கள், வயதானவர்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகளின் 3ஆம் பாலினத்தவர்கள் எல்லோருக்கும் அரசின் சிறப்பு கவனம் தேவையோ அவர்களுக்கான அரசியல் அமைப்பதே நோக்கம். எதிரிகள் யார்? நம்முடைய நிலையில் வலிமையாக இருக்கிறோம். நம்முடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்முடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஏதாவது அண்டர் கிரவுண்ட் ஆகாயத்துக்காக டீல் போட்டுக்கொண்டு கூட்டணியில் அமைத்து அரசியல் ஆதாயத்துக்காக ஊரை ஏமாற்றும் கட்சி தமிழகம் வெற்றி கழகம் அல்ல. யாருக்காகவும்
எதற்காகவும் பயம் கிடையாது. மாபெரும் பெண்கள் சக்தி, இளைஞர் சக்தி, மக்கள் சக்தி நம்முடன் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வாழும் அனைவரும் என்னை விஜய், விஜி, தளபதி என சொந்தம் கொண்டாடும் அன்பும் ஆசையும் நம்முடன் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க நாம் என்னும் உலக மகா ஊழல் கட்சியா என்ன என்று விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இப்படி இன்னைக்கு நடந்த மதுரை மாநாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். சரி, அவர் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. சரி, மக்கள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி 2026 தேர்தலுக்கு பின்னாடி நம்ம கடையர் செய்தியில் அதற்கு பின்னாடி மக்கள்கிட்ட நம்ம நடிகர் விஜயை பற்றியும் தேர்தல் அரசியல் பற்றியும் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வருகிற 2020